பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த ஜெபம் செய், காலையில் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆசீர்வாதம் வரணும். அதுவும் ஆண்டவர் கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்படிலாம் சொல்லி நம்ம மனசில் நெடுங்காலமாக ஆசை வச்சுருப்போம். இப்படி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், அதுவும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் பாருங்கள், ஜெபம் பண்ணியும் அதுக்குள்ள ஆன்சர், அந்த பதில் வரலை. நாட்கள் தான் கடந்து போகுது, வருஷங்கள் தான் ஓடி போகுது. ஆனால் அங்கே இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ளே புலம்பியிருப்போம், அழுதுருப்போம். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிற நாட்கள் தான் பெருகிட்டுருக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கே, மாதிரி ஏன் என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கிற காரியங்கள் எனக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குறது மாதிரி, மன சோர்வை உண்டாக்குறது மாதிரி நடக்குது. என்னை சுற்றிலும் கடன் சுமை பெருகிட்டே இருக்கே, கடன் பாரத்தில் இருந்து தினமும் நான் கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறேனே, இந்த கண்ணீருக்கு ஒரு விடை தர மாட்டாரா? என் கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏக்கத்தோடு நீங்கள் நிறைய நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் அழுதுருக்கீங்க, புலம்பிருக்கீங்க. ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஒரு பெரிய கடன் சுமையின் நிமித்தமாக நீங்கள் அழும்போது உங்களை எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி என்னை அதை பண்ணுன்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. அதில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அதை தூக்கி சுமக்கிறதுக்கு யாருமே கூட வரமாட்டாங்க துணைக்கு. நம்ம தான் கஷ்டப்படணும். அப்போது இப்படி கஷ்டத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கின உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். சொல்லலை மட்டும் இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம காத்திருப்புலேயும் ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே அது அவ்விசுவாசத்தை காணிக்குது. ஒரு பய உணர்வு வந்தாலே அது ஒரு அவ்விசுவாசம். எந்த ஒரு சூழ்நிலை என்னை சுற்றி இருந்தாலும், எந்த ஒரு போராட்டம் என்னை சுற்றி இருந்தாலும், கர்த்தர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். அதுவும் நான் என்ன காரியங்களில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேனோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கலந்து காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. பைபிள் நிகழ்வை பாருங்கள். யாக்கோபு ஒரு நாள் யாக்கோபு பெரிய போராட்டத்தில் ஒரு பயத்தில் உட்கார்ந்துருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தான் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரும் அவருக்கு தரிசனமானார். அப்போது அந்த யாக்கோபு ஆண்டவரை இறுக பிடிச்சிட்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். பாருங்கள், நம்ம ஜெபம் எப்படி இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மட்டும் விடாதபடிக்கு அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். நம்ம வாழ்க்கையில் நம்ம எனது உபவாசம் இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் எதில் தெரியுமா? பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பணுங்க. நம்ம பரிசுத்தமாகணும். நம்ம பரிசுத்தமாகும்போது தான் ஆண்டவர் அவர் மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாகுது. நம்ம பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு உபவாசம் இருந்தாலும் அது எதுனாலும் பிரயோஜனம் இல்லைங்க. எந்த ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே போல் பாவிங்கிற குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம மனசுக்கு தோன்றுவது என்ன தெரியுமா? இந்த பாவி ஆண்டவர் நேசிப்பாரா? இந்த பாவி ஆண்டவர் மன்னிப்பாரா? எஸ் எஸ் பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவியை நேசிக்கிற தேவன். உங்களையும் என்னையும் மன்னிச்சு அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வர வழி நடத்திட்டு வராரு. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் அதையும் கடந்து தாண்டி அவருடைய அன்பில் நிலைச்சிருக்க வச்சிருக்கிறாரு. இது அவருடைய சுத்த கிருபை. இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அந்த அதிசயத்தை தரக்கூடிய சில பைபிள் வசனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, ஆண்டவரே, காலையில் நான் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என் சத்தத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு நேராக வந்து ஆயத்தமாகி உங்களுக்காக காத்திருப்பேன். பாருங்கள், ஆண்டவற்றை காத்திருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனான தாவீது சொல்லியிருக்கிறாரு. நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கணும். 2வது வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கும். பாருங்க, நீங்கள் காலையில் அதிகாலையில் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு புதிதாக இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும். ஆண்டவருக்கு காத்திருப்பு அவ்வளோ நன்மையை கொண்டு வரோங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற நன்மையை விட அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். அடுத்த வசனம் பார்க்கலாமா? சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, அதிகாலையில் நான் காத்திருக்கிறேன். வறண்டதும் விடாந்திரமான தண்ணீர் அற்ற நிலத்தில் என் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்குது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது. நான் என்னுடைய மாம்சம் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனான தாவீது ஆண்டவர் மீது உள்ள வாஞ்சி அழகாக வெளிப்படுத்துகிறாரு. நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணுங்கிற வாஞ்சி நமக்குள்ளே வேணும். அதே போல் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம எடுக்க பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக நம்ம மாறும்போது, நம்ம என்னென்ன காரியங்களில் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்குள்ள பெருகும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்காங்களோ அந்தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா நீங்கள் அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன்.